அதை விட ஒரு வித்தியாசமான படம். கண்டிப்பாக யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு டாப்பிக்கில் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தால் அது பலவிதமாக எப்படி தடைகளை உடைக்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற மீடியா யூடியூப் சேனலில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதை நம்ம நேரம் செலவழிக்காமல் எப்படி யூஸ்ஃபுல்லாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோங்கிறது நல்லாவே எடுத்துருக்குறாங்க. எல்லாருமே புதுமுகம் தான். ஆமாம், எல்லாருமே அவங்களோட ரோலை நல்லா பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க, சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாம் ஆமாம், ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். நல்ல படம் சார். இது நல்ல ஒரு மெசேஜான படம். அது ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஆக்ட் பண்ண எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நானும் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், ஒரு ப்ரொடியூசர் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு சார். ஒரு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜாக இருக்கும் சார். இது பார்க்கலாம், நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குது சார். எல்லாருமே ஒரு போரிங் இல்லாத படம் சார். நல்லா ஒரு பார்க்கலாம் சார், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் ஃபேமிலியோட. ஆமாங்க சார், ஆமாங்க சார். மேக்ஸிமம் நல்ல எனர்ஜியாக இருக்குது சார். அது ஆக்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு புதுசாக யார் பண்ண மாதிரி ஒன்றும் தெரியலை. பட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் சார். அந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு லெவலில் நல்லா இருக்கும். இல்லை, ஒரு வித்தியாசமான எஃபெக்டர். யூடியூப் வந்து நம்ம சமூகம் எவ்வளோ தூரம் அடிக்ட் ஆகிருக்கோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். நல்ல கதையை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. தடை அதை நல்லா உடச்சிருக்கு. தடையை ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் கன்ஃபியூஸாக போனாலும் முடிவில் நல்லா இருக்குது. சோசியல் மீடியா வந்து சரியாக பயன்படுத்தினா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை கொஞ்சம் கன்ஃபியூஸாக சொல்லியிருக்காங்க. ஒரு 1க்கு 2 வாட்டி படம் பார்த்தா பிடிக்கும். நல்லா இருக்கு படம். நடிச்சவங்க எல்லாருமே வந்து ஒரு சில பேரை தவிர மற்ற எல்லாமே புதுமுக நடிகர்கள். எப்படி பண்ணியிருக்காங்க? டைரக்டரும் வந்து புதுசு தான். டைரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. கணேஷ் அவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு. நான் நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. எல்லாமே நியூ ஃபேஸஸ், ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காங்க. அது என்னன்னு நம்ம வந்து பார்த்தோன்னா அது தெரியும். சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் எப்படிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து ஸ்லோவா போகுது மூவி அப்படிலாம் எதுவும் சொல்ல வேணாம். எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. நல்லா இருக்கு, மூவி நல்லா இருக்கு. சோஷியல் மீடியா பற்றி சொல்ல வந்திருக்காங்க ஃபுல்லாக. யூடியூப்னால என்னென்னலாம் யூஸ் அண்ட் என்னென்னலாம் ஆபத்தாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக. நல்லா இருக்கு, மூவியும் நல்லா இருக்கு, டைரக்ஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோஸ் நிறைய நியூ என்ட்ரினால நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. தடை அதை உடைய நல்லா இருக்கு சார் படம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இல்லை சார், தடை அதை உடைங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு 95ல் வந்து ஒரு குடும்பம் வந்து அடிமைப்பட்டு இருக்கு. அதாவது பாரம்பரியமாக அந்த பாண்டு வச்சு அடிமை சாசனம் மாதிரி அவங்க கையெழுத்து போட்டு என் பிள்ளை என்னமோ உங்களுக்கு வேலை செய்வான் இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷங்கிற மாதிரி அவங்க அடிமைப்பட்டு இருக்கிற இதில் ஒரு சமூகம் வந்து 95க்கு அப்புறம் அந்த சமூகம் வந்து எப்படி வெளில வந்து அவங்க படித்து தாசில்தார் ஆகுறாரு அப்படிங்கிற கான்செப்டில் படம் எடுத்திருக்காங்க. அது வந்து நல்லா இருக்குது. திரும்ப வந்து அது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி மாதிரி தான் போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய இப்போ யூஸ் பண்ணணும், நம்மளுடைய டைம் எப்படி அவங்க திருடப்படுது அப்படிங்கிறது மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம எப்படி நம்ம அடிமையாகிடாமல் எப்படி நம்ம அவேர்னஸாக எப்படி பண்ணணும், நல்ல விஷயத்தை மட்டும் அதில் நம்ம எடுத்துக்கணும். எல்லா இதுலேயுமே இருக்குது, டிவி மீடியானாவே எல்லாத்துலேயுமே இருக்குது. அதில் வந்து நம்ம எப்படி நல்ல விஷயத்தை எடுத்துக்கணுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க சார். படம் போர் அடிக்காமல் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படமாக இருக்குது, நல்லா இருக்குது சார். ப்ரோ, அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, அதாவது படத்துக்கு படம் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் படமும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப்னா பிச்சுக்கிட்டு போகுது. நீங்கள் அதை பற்றி எதுவுமே ஒரி பண்ணிக்க வேணாம். படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். சில பேர் விமர்சனங்களை நோக்கி போகாதீங்க, தியேட்டரில் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் கன்வெர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கம்பரிசன் ஆகும். படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள்.